ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் வெளியான அஜயன்டே ரெண்டாம் மோஷனம் அப்படின்ற ஒரு படம் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏஆர்எம் அப்படின்ற ஒரு படம். அதாவது அஜயன்டே செகண்ட் திஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அதான் நல்ல படம் சொல்லிட்டியே, நான் வீடியோ விட்டு வெளில போகிறேன் அப்படின்னா என்ன நல்ல படம் சொன்னா போதுமா? யாருக்கெல்லாம் இது பிடிக்காதுன்றதெல்லாம் தெளிவாக சொல்றேன். கதையை எக்ஸ்பிளைன் பண்றப்பா. அதாவது இந்த படத்தின் இயக்குனர் ஜித்தின் லால் அப்படின்றாங்க. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் 3 கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இவர்களையும் தாண்டி கீர்த்தி ஷெட்டி மற்றும் பசில் ஜோசப் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம். அந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி ஒரு ஆயா வடை சுடுற கதையை ஆரம்பிக்கிற மாதிரி தன்னோட பேத்திக்கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க. அவங்க ஊரில் நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை தான். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ பிளாஷ்பேக் போயிடாதே, ஐயோ இது ராஜா காலத்து அந்த படமா, அதாவது சூர்யா நடிச்சு இப்போ ரொம்ப மொக்க வாங்கினுக்குதே கங்குவா அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சின்ன பிளாஷ் தான். இந்த பிளாஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. இந்த ராஜா இருக்கும் போது திடீர்னு ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியில ஊழ்ந்தோன்னா அந்த விண்கலை எடுத்து பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே அதிசயம். விண்கல்ல தொட்ட உடனே உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகுது, இந்த ஊர்ல எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லி இந்த விண்கல்லை நம்ம அப்படியே வச்சுக்க கூடாது, இது ஒரு சாமி சிலையா வச்சு நம்ம விசேஷமா வணங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோயிலை கட்டி அந்த விண்கல்ல ஒரு சாமி சிலையை செஞ்சு வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்து எவனோ ஒருத்தன் திருடன் வந்து இங்க பாரு இந்த கல் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த ராஜாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் முடிவு பண்றாங்க, நம்ம ராஜாவை காப்பாற்றணும்னா ஒரே வழி அந்த வீரனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீரன் வேற யாரும் இல்லை, டொவினோ தாமஸ் குதிரையில வந்து அந்த ராஜாவை காப்பாத்திடுறாரு. காப்பாற்றணும்னா அந்த ராஜாங்கத்தில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஐயோ நம்மளோட இளையராஜா பிரின்சஸை காப்பாத்தியாச்சு, அதுக்கு காரணமே இந்த வீரன் தான், இவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் போது அந்த வீரன் என்ன சொல்றான், அந்த விண்கல்ல இருந்து ஒரு சிலையை நீங்க தயாரிச்சிங்கல்ல, அந்த சிலையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இதை நாங்கள் ஒரு மொமெண்டோ மாதிரி வச்சு கொண்டாடுவோம், என்னையும் வந்து எங்கள் கிராமத்தில் மதிய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ராஜா மூஞ்சி மாறுது. ஏன்டா அதை வச்சு தான்டா நாங்களே இங்கே கெத்து காமிச்சுன்னுக்குறோம், எங்களோட அடிப்படையே நீ கேட்குறி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மூஞ்சி மாறிடுது, சந்தோஷமாயிடுறாரு. ஓகே வீரனுக்கு இல்லாததா அப்படின்ற மாதிரி சிலையை கப்புனு தூக்கி கொடுத்துட்றாருப்பா. ஆரம்பத்திலே டவுட் வந்துடுது, இருந்தாலும் கொடுத்துட்றாரு. ஓகே உடி அப்படின்ற மாதிரி நம்ம விட்டு அடுத்த கதைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி விடுறோம். ஸோ இந்த கதையை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட பேத்தி வேற ஒரு கதை கேட்குது, இந்த கதை நல்லா இருக்குது, இந்த திருடன் கதை சொல்ல அப்படின்றது பாட்டிக்கு டென்ஷன் வந்துடுது. என்னது திருடன் கதையா, அவன் கதையெல்லாம் சொல்றதுக்கு இங்க எனக்கு விருப்பம் கிடையாது, அவன்லாம் ஒரு திருடன், அவனை பத்தி எல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டி வந்து கோபமாயிடுது. அந்த திருடன் யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம டொவினோ தாமஸ் அவர்கள் தான். ஏன்னா அதே ஊர்ல இந்த பக்கம் எப்படி ராஜாவை காப்பாற்றுற ஒரு வீரன் ஒருத்தர் இருந்தானோ, இந்த பக்கம் இதே சிலையை திருடி மாட்டிக்கிட்ட ஒரு திருடனோர் தான் அவனும் டொவினோ தாமஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்குது. ஸோ இந்த டொவினோ தாமஸோட வேலை, இந்த திருட்டு டொவினோ தாமஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் திருடுறது. இப்படியே திருடி ஒரு காலகட்டத்தில் இந்த சிலையை திருடுவோம்டா, இந்த ஊரில் இருக்கிறவன் நம்மளை மதியவே மாட்டான், இந்த சிலையை வச்சு ரொம்ப சீன் போட்டுனுங்கிறானுங்க, நம்ம இந்த சிலையை திருடின்னு போயிட்டு நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவோம், இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம், இல்லைன்னா இந்த சிலையை வச்சு நம்ம ஏதாவது ஒரு காசு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவன் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான திருடன் போய் அந்த சிலையை திருடிட்டு ஓடுறான். ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அவனை கொலை பண்ணலான்னு போகும்போது அவனே வந்து தற்கொலை பண்ணி செத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த சிலை எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்றதையும் தாண்டி அந்த சிலையை காப்பாற்றிடுறாங்க அந்த ஊர் மக்கள். ஏன்னா அந்த சிலையை தூக்கி போட்டு தான் அவன் செத்து போயிடுறான், அதை தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்டுக்கு வருது கதை. அந்த பிரசன்ட்ல அந்த செத்து போன திருடன் டொவினோ தாமஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு பேராகிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற 80s டொவினோ தாமஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ஒழுங்காக படித்து அழகான ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்காரு. ஆனால் அவங்க தாத்தா திருட அப்படின்றனால இவரையும் வந்து திருட, இது ஒரு திருட்டு பரம்பரடா அப்படின்ற மாதிரி வழியா அந்த டொவினோ தாமஸோட அந்த குடும்பத்தையே அவங்க திருட்டு பட்டம் கட்டி தான் அந்த கிராமத்தில் ஏதோ வாழ்ந்துட்டு போ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. மரியாதையே கிடையாது. அதனால டொவினோ தாமஸும் அவரோட அம்மாவும் அந்த 80s பீரியட்ல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மரியாதை இல்லாமல் தான் வாழ்றாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் அந்த ஊர்ல வந்து நிறைய திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாரோட பார்வையும் டொவினோ தாமஸ் மேல தான் வருது. நீ தான் திருடனோட பேரனாச்சே, நீ தான் அந்த திருட்டெல்லாம் பண்ணிருப்ப, நீ ஒரு நாள் மாட்டுவ அப்படின்ற மாதிரி இவர் மேல சந்தேக கண்ணிலே இருப்பாங்க. ஆனா இவர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா இவர் ஒழுங்கா வேலை செஞ்சு சம்பாரிச்சுன்னு இருப்பாரு. ஆனா இவருக்கு ஒரு டவுட், நம்ம மேல ஏன் திருட்டு பட்டம் கட்டுறாங்க, நம்ம என்ன பண்றோம், யார் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான்னு டக்குன்னு கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிச்சாதான் தெரியுது, இவரோட ஃப்ரெண்ட் ஆனா பசில் ஜோசப் தான் திருடிக்கிட்டு இவர் மேல பழிய போட்டுன்னு இருப்பாரு. உடனே இவருக்கு ஒரே ஷாக், ஏண்டா நானே ஒழுங்கா வாழ்றேன், ஏற்கனவே திருட்டு பட்டம் கொடுக்குறாங்க, என் ஃப்ரெண்டுன்னு தானே ஒன்று நம்பினேன், நீ ஏன்டா அந்த வேலையை பார்த்தனா. அப்போதான் பசில் ஜோசப் அவர்கள் ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணுவார். என்ன ரகசியம்னு கேட்டா, டே நானா திருடலடா, அதெல்லாம் இந்த ஊருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்துக்கிறான், அவன் தாண்டா அந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லி பழிய உங்க மேல போட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் இவருக்கு ஒரு ஷாக்கு, ஏன்டா என் மேல பழிய போடணும், என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நடிகர் ஹரிஷ் உத்தமன். அவர் வந்து ஒரு சீக்கிரட்டை ஓப்பன் பண்றாரு. என்னன்னா, இங்க பாரு இந்த கோயிலில் ஒரு சிலை இது, இந்த சிலையை வந்து எனக்கு திருடி கொடுத்துரு,
கொடுத்துட்டீங்கன்னா இந்த திருட்டு பட்டத்தை எல்லாத்தையும் உனக்கு நான் கிளியர் பண்றேன், இல்லைனா மறுபடியும் இந்த திருட்டு பட்டத்தோட தான் நீ வாழணும், எப்படி டீல் அப்படின்னதுக்கு சரி இந்த திருட்டு பட்டத்தோடலாம் இருக்க முடியாது, ஒரே ஒரு திருட்டு தானே உனக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆளை விட்டுடா சாமி அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு அந்த சிலையை எப்படியாவது திருடலான்னு உள்ள பிளானெல்லாம் பண்ணி நம்ம டொவினோ தாமஸ் உள்ள போய் எடுத்துன்னு வந்து பாக்குறாரு. இந்த சிலை உண்மையான சிலையே கிடையாது. டேய் அப்போ ஒரிஜினல் சிலை எங்கடா அப்படின்னு கேட்டா அப்பதான் ஒரு ஷாக்கு. ஸோ அந்த ஒரிஜினல் சிலை எங்க, அந்த ராஜா கொடுத்த ஒரிஜினல் சிலை எங்க அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறதோட மீதி கதையே. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை. செகண்ட் ஹாஃப்ல இந்த ஒரிஜினல் சிலை எங்க அப்படின்னு தேடுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் மேக்கிங் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலுமே கூட போக போக இந்த படம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாவே கதை வந்து நகர்ந்துட்டு போகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணது. இருந்தாலும் யூஸ்வலாக மலையாள படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோனஸும் அந்த லேகிங்கும் இந்த படத்துலையும் இருக்க தான் செய்யுது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மள அந்த கதைக்குள்ளேயும் அந்த லேண்ட்ஸ்கேப்குள்ளேயும் இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த லேகிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இருந்தாலும் நம்ம வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் விஷயங்கள் இந்த படத்தில் எதிர்பார்க்காம கதையோட நகரும் போது அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த டொவினோ தாமஸ் அவர்கள் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. அந்த திருடனாக இருக்கும் போது அதுக்கான ஆட்டிடியூட சூப்பராக காமிச்சிருக்காரு. வீரனாக இருக்கும் போது அதுக்கான ஒரு ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 80s ரொம்ப அப்பாவியான வாலிபனாக இருப்பார் பாருங்க, அந்த முகத்திலேயே அந்த அப்பாவித்தனத்தை காமிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத அவர் எல்லா படத்துலையும் ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிருத்தி ஷெட்டி அவர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஒரு 80s வில்லேஜ் செட்டப்பில் ரொம்பவும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் 30 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தாலும் 106 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் தாண்டி இந்த படம் கதை வயசு, ஸ்க்ரீன் பிளே வயசு, ட்விஸ்ட் வயசு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஏதோ பெரிய பட்ஜெட்டில் ஒன்று எடுக்கிறோம், பிரம்மாண்டமாக காமிக்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி இந்த பட்ஜெட்லேயும் ஒரு நல்ல பிரம்மாண்டத்தை காமிச்சு மக்களை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நம்ம கட்டி போடுறது அப்படின்றது தான் ஒரு நல்ல இயக்குனரோட திறமை. அந்த ஒரு இயக்கத்தை ஜிதின் லால் அவர்கள் ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டாரு இந்த ஏஆர்எம் படம் மூலயமாக. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வரும். இந்த வீரனுக்கும் திருடனுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. எல்லாருமே ஏமாந்துட்டுமாடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் வந்து இந்த சிலை எப்படி தான் எங்கே தான் போச்சு அப்படின்றது வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வீக்கில் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.